நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் வழக்கமாக திருக்குறளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் அதிலிருந்து இன்று கொஞ்சம் மாறி அ வேறு ஒரு பொருள் பற்றி அ பேசலாம் என்று இருக்கிறேன். எதற்காகவென்றால், இன்றைக்கு நாட்டிலே பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவெடுத்து ஒவ்வொரு காரியங்களை செய்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. மத்திய சர்க்காரிலே ஒரு காரியங்கள் நடைபெறுகிறது. ஆக எல்லாமே நம்முடைய மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலே பல்வேறு பிரச்சனைகள். அதனால் இடையிடையே சில முக்கியமான ஒரு பிரச்சனைகளை அதிலே மக்களுக்கு சில கருத்துக்களை தெரிவிப்பதற்காக, நம்மளை பொறுத்தவரையில் எந்த அரசியல் அனுதாபங்களும் எதுவும் இல்லாத நிலைதான் உண்டு. அதனால் எந்த ஒரு அரசியல் சார்பாகவும் இல்லாமல், ஆனால் தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக கண்டிப்பாக குரல் கொடுக்க நாம் அஞ்சுவதில்லை. இதைத்தான் கடைபிடித்து வருகிறோம். அதனால்தான் இந்த திருக்குறளை இன்றைக்கு அது வெளியே மக்கள் மத்தியிலே அது எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும், மக்களால் போற்றப்பட்டிருக்க வேண்டுமோ அது இல்லாததனால்தான் நாம் இந்த திருக்குறளை எடுத்திருக்கின்றோம். அதிலே ஒரு வாரத்திற்கு ஒரு நாளோ அல்லது 2 வாரத்திற்கு ஒரு நாளோ ஏதாவது ஒரு முக்கிய செய்தியை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது என்றால், அப்பொழுது இதிலே கருத்துக்களை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த வாரத்தில் இன்று நான் சொல்ல எடுத்திருக்கும் தலைப்பு என்னவென்றால், மொத்தத்தில் இந்த தலைப்பிற்கு பெயர் சில நேரங்களில் சில அரசியல். இது ஒரு மொத்த தலைப்பு. இன்று பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், தொழிலாளர் அரசு ஊழியர் பென்ஷன். இதுதான் இன்னைக்கு ஒரு டாபிக்கலான ஒரு சப்ஜெக்ட். டாபிக்கல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்றைக்கு தலைப்பு செய்திகளாக சென்ற வாரம் தலைப்பு செய்திகளாக இருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இவர்களை பாதிக்கக்கூடிய இந்த பென்ஷன் பற்றிய சில அறிவிப்புகள் எல்லாம் சென்ற வாரம் வெளியாகியது. அதே போல இந்த பென்ஷன் பற்றி பேசுவதிலே எனக்கும் கூட ஒரு சுயநலம் உண்டு. ஏனென்றால் நானும் கூட இந்த தொழிலாளர் பென்ஷனை வாங்கக்கூடியவன் தான். ஆக இதை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒரு இந்த 3ஆம் தேதி இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நம்முடைய இதுல கொஞ்சம் சில புள்ளி விவரங்களை சொல்வதற்காக குறிப்புகளை பார்ப்பதற்கு நீங்கள் ஒன்றும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த 3ஆம் தேதி இந்து ஆங்கில நாளிதழிலே ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அதிலே அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவை சேர்ந்த டி ராமகிருஷ்ணன் என்பவர் இந்த பென்ஷன் பிரச்சனையை பற்றி அவர் எழுதியிருந்தார்.
சரி, உடனே அது என்ன இது என்று அதுகளை எல்லாம் படித்து அதுகளை எல்லாம் குறிப்புகள் எடுத்துக்கொண்டோம். அதற்கு பின்னால் இந்த நேற்று நேற்று 15/9/24 அதே இந்து ஆங்கில நாளிதழிலே ஒரு கட்டுரை இதே ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய கட்டுரையாக எழுதியிருந்தார்கள். அதுவும் ஒரு கேள்வி பதில் என்கின்ற அடிப்படையிலே அதை அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஆக இந்த இரண்டு கட்டுரைகளும் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் அந்த அளவிற்கு ஒரு தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு பென்ஷன் உள்ள இந்த நிலையை போல் அரசு ஊழியர்களுக்கு இல்லை என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்காக அவர்களுக்கு நியாயமான ஒரு குறை இருக்குமானால் அதை நாம் குறைத்து சொல்லவில்லை. அது அவர்களுடைய அவர்கள் தாங்கள் அதை கேட்பதற்கு கடமைப்பட்டவர்கள். அதிலே ஒன்றுமில்லை. ஆனால் அவர்களை ஒப்பீடு செய்யும் பொழுது, அவர்களுடைய பென்ஷன் திட்டங்களை ஒப்பீடு செய்யும் பொழுது தொழிலாளர்கள் மிக தாழ்ந்து போய் இருக்கிறார்கள். அதனால்தான் இவற்றை நாம் சொல்ல வேண்டிய ஒரு இது வந்தது. இந்த விஷயத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போ நாங்க தொழிலாளர்கள்லாம் நான் இந்த மெஜினா கோர்ட்ஸ்ல இங்க பக்கத்துல இருக்கிற மெஜினா கோர்ட்ஸ்ல நான் வேலை பார்த்து எனக்கு 2009 வரைக்கும் உள்ள அந்த பணி 2000 முடிவிலேயே எனக்கு கட் ஆயிடுச்சு. ஆக அந்த ஒரு விஆர்எஸ் ஸ்கீம் என்கின்ற அந்த இதிலே ஒரு வெளியே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது. அப்படி வந்தவர்கள் அல்லது முழு இதுகளை முடித்தவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே மிக குறைந்த ஒரு பென்ஷன். நான் கூட எங்க பக்கத்துல வரக்கூடிய பெண்கள், எங்க பகுதியில் உள்ள இந்த நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துல சத்துணவுல வேலை பார்த்தவங்க அவங்களுக்கு கூட பென்ஷன் தொகைன்னு பார்க்கும்போது 2000 ரூபாய் கொடுக்காங்க. ஆனா நாங்க 30 வருஷம், நான் 8 வருஷம் 9 வருஷம் இன்னும் இருக்கும்போது என்னுடைய வேலையை விடக்கூடிய வாய்ப்புல முழுமையாக வேலை பார்த்து வந்தவங்களும் இருக்காங்க. ஆக இவங்க எல்லோருக்குமே மிக குறைந்த ஒரு பென்ஷன். இந்த குறைந்த பென்ஷன் கண்டிப்பாக எங்களுக்கு மினிமம் குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு 5000மோ அல்லது ஒரு 7500 இல்ல இப்போது அந்த இபிஎஃப் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்று சென்னையிலே வைத்திருக்கிறார்கள். அதிலே நம்முடைய கே.பி. பாபு என்பவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கக்கூடிய நண்பர்கள், இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதை நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும். என்னவென்றால் இந்த கே.பி. பாபு அவர்கள் தான் இந்த இதிலே பொதுச் செயலாளராக இருந்து அவர்கள் இந்த பென்ஷன்தாரர்களுக்கு உள்ள காரியங்களை பார்த்து வருகிறார்கள். அப்போ மினிமம் பென்ஷன் இப்போ உங்க கே.பி. பாபு அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து கேட்கறது எங்களுக்கு 9000 வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இது தான் எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா மக்களே, நண்பர்களே, நீங்க பாத்தீங்கன்னா 30 வருட காலம் மதுரை கோர்ட்ஸிலே ஒரு கிளர்க்காக வேலை பார்த்தோம். அது ஒரு பக்கம் கிளர்க்கோ அல்லது தொழிலாளியோ அது இல்லை.
அதில் வேலை பார்த்து 30 வருடங்கள் வேலை பார்த்து அதிலேயும் அவர்களே வந்து விஆர்எஸ் ஸ்கீமை கொண்டு வந்து நீங்கள் போங்கள் போங்கள் என்று சொல்லி எங்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். அதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒரு 1,50,000 ரூபாய் அதிகமாக தந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஆக இது எல்லாம் இருந்தும் அந்த விஆர்எஸ் ஸ்கீம் இப்படி அவங்க வந்து சொல்றாங்க. நாங்க வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே 30 வருஷம் வந்தோம்னா எங்களுக்கு ஒரு வயிற்றுப்பாட்டுக்கு வந்து மாத செலவுக்கு எங்களை நாங்களே நம்பி ஒண்ணுக்கும் வழி இல்லைனாலும் நாங்களே சோறு பொங்கி சாப்பிடுற அளவுக்காவது இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டாமா? சரி, இந்த 2001 இருந்து நான் வெளியே வரும்போது நான் என்ன வச்சுதான் நான் பேசுறேன். இந்த 826 ரூபா நான் 2001 வெளியே வரும்போது 826. நான் இன்று வாங்குவதும் 23 வருடங்கள் கழித்து இன்று வாங்குவதும் அதே 826 தான். எந்த விதமான மாற்றமும் இல்லை. எப்படி வாழ்வது? ஆனால் இப்போ இதுல வந்து நம்ம அந்த அரசு ஊழியர்களை பத்தி நான் சொல்லும்போது அதுல உள்ள ஒரு செய்தி என்னன்னா, இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு அறிவிப்பை ஒண்ணு வெளியிட்டாங்க. ஏன்னா இப்ப இவங்களும் வந்துகிட்டு அந்த பென்ஷன்லாம் எங்களை கொடுக்க முடியல, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுக்க முடியல, வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்து அதை வந்து எல்லா அரசு ஊழியர்களும் அதில் தான் நீங்கள் போகணும் வைக்கணும்லாம் சொல்லி அந்த இதை அவங்க அந்த 2014 இருந்து அந்த காரியங்களை அவங்க செய்துட்டு வராங்க. அப்போ அப்படி செய்துட்டு வரும்பொழுது இப்போ வந்து 2 வாரத்துக்கு முன்னால பிரதமர் அவர்கள் சொல்லும்போது அவர் சொல்றாரு, இவங்க வந்து அரசு ஊழியர்கள் அவ்வளவு பேரும் பெரிய அஜிடேஷன். ஆனா அவங்களுக்கு வந்து உண்மையில என்னன்னா முன்னாள் பென்ஷன் வாங்கியவர்களுக்கும் இந்த என்பிஎஸ் சேர்ந்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் என்ன எங்களுக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை எங்களுக்கு நீங்கள் தாருங்கள் என்றுதான் அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரசாங்கம் வந்து எப்படியோ ஒரு வகையில ஒரு அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னால பிரதமர் வந்து சொல்லும் பொழுது என்ன சொன்னாருன்னா, என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறத இதை வந்து நம்ம நிப்பாட்டிடுவோம். அதுக்கு பதிலாக வந்து இப்போ உள்ள நீங்க பழைய பென்ஷன் அப்படிங்கிறது இல்லாம யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைக்கப்பட்ட, ஒன்று சேர்க்கப்பட்ட அதாவது இங்க உள்ள ஃபீச்சர்ஸ், இந்த பழைய பென்ஷன் திட்டங்கள்ல உள்ள ஃபீச்சர்ஸ் அது மக்களுக்கு அந்த அரசு ஊழியர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் ஒரு பயனுள்ளதாக இருந்ததோ அது, பிறகு இந்த என்பிஎஸ் வந்து இருந்தாலும் அதுல எது எது பயனுள்ளதாக இருக்கோ அதையெல்லாம் சேர்த்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத நாங்க கொண்டு வர்றோம். இதன் மூலம் 23 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது இன்னும் வந்துடும் நடைமுற. அப்பதான் அந்த கேபி பாபு அப்படிங்கிறவங்க வந்து நம்ம தொழிலாளர் வேலைவாய்ப்பு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவங்கள்ட்ட வந்து ஒரு பெட்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்பதான் சமீபத்துல தான் இந்த மாதிரி இப்படி நீங்க வந்து 23 லட்சம் பென்ஷன்தாரர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு பிரதம மந்திரி இப்படி ஒரு செய்தியை நல்ல செய்தியை அறிவிச்சிருக்காங்க. ஆனா நாங்க வந்துகிட்டு இந்த தொழிலாளர்கள் பென்ஷன்தாரர்கள் எவ்வளவு பேர் இருக்கோம் தெரியுமா? நாங்க 75 லட்சம் பேர் இருக்கோம் ஐயா. எங்களுக்கு வந்து என்ன 23 வருஷமா போட்டு எங்களை ஒரே ஒரு பென்ஷன் தொகையை மட்டும் நீங்க வாங்க சொல்றீங்களே, வாங்கிக்கிட்டு இருக்கோமே, இது என்ன இது?
இதை வந்து பிரதம மந்திரி அவர்கள் கன்சிடர் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்கார். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த தொழிலாளர் இந்த அரசு ஊழியர் பென்ஷன் திட்டத்துல இந்த இது வந்து இப்போ சமீபத்துல கூட ஒரு 2-3 வாரங்கள் இந்த செய்தியெல்லாம் நான் வந்து இந்த பத்திரிகையில கேள்விப்படுறதுக்கு முன்னால ஒரு நண்பருங்க வந்து என்கிட்ட வந்தாரு. அவருங்க இந்த மெஜரா கோர்ஸ்ல வேலை பார்த்தவர் தான். வந்துட்டு பெருசா சொன்னாரு, இந்த பாருங்க இவன் நமக்கு வந்து 7,500 பென்ஷன் வரப்போகுது. சந்தோஷம் தானீங்க, பெரிய விஷயமாச்சே அப்படின்னு கேட்டா டீட்டெயில ஒன்றும் சொல்லலை. நம்ம ஆட்கள் தான் டீட்டெயில் தெரியாட்டாலும் ஒன்றை கேட்டு வச்சுக்கிட்டு 1008 பேசுவாங்களே. அப்போ நானும் அந்த நேரத்தில் வந்து இந்த செய்தி நான் வந்து பத்திரிகைகளை படிக்கலை. இந்த 3ஆம் தேதி வந்து இந்து ஆங்கில நாளிதழில் வந்து அவங்க அதுக்கு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நேற்றைய அவங்க செய்தி வெளியிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அவங்க அந்த கேபி பாபு அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து அவங்க வந்து நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபைட் பண்ணுற கூடிய விஷயங்கள்ல வந்து என்னன்னா அந்த இப்போ இது அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி 23 லட்சம் பேர் இருக்காங்க, இங்க நாங்க 75 லட்சம் பேர் இருக்கோம். இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து எங்களுக்கு, அதாவது அந்த தொழிலாளர்களுக்கு உள்ள இதுக்கு பேர் வந்து EPS 95. இதுல வந்துகிட்டு இந்த தயவுசெய்து கொஞ்சம் மன்னிக்கவும், இந்த இதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்றதுக்காக தான். இதுல வந்து அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, 1995 வந்து அப்ப நம்ம வந்து நரசிம்மராவ் அவர்கள் வந்து பிரதமரா இருக்கும்போது அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அதுல 95ன்னு சொல்லி தான் அந்த திட்டத்துக்கு பேரு என்பிஎஸ், பேர் என்ன, இபிஎஸ் 95 அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இதுல பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பல்வேறு மாற்றங்கள் வந்தாலும் அந்த 2014 வந்து அந்த இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன், பிஎஃப் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்காங்க. இது எப்படின்னா 1000 ரூபாய்க்கு குறைந்த அளவுக்கு பென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2014 அதை முடிவெடுத்து அவங்க வந்து 1000க்கு குறையா யாரும் பென்ஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2014 இருந்து அந்த 14 கணக்கு பண்ணாலும் கூட நான் வந்து இன்னும் 10 வருஷமா அதே இதை தான் வாங்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த 14 இருந்து இந்த 1000 ரூபாய்க்கு குறைந்து வாங்குபவர்கள் எத்தனை என்று பார்த்தால் 820,000க்கு கீழ் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்கள் 36 லட்சம் பேர். அதனுடைய புள்ளி விவரத்தை கொஞ்சம் பாருங்க. அதுல என்னன்னா 36,48,314 பென்ஷன்தாரர்கள் 1000க்கும் குறைவா வாங்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி. இது நியாயமா? இப்படி வந்துகிட்டு இந்த 25 வருஷமும் நீங்க வந்து எங்களுக்கு 826 ரூபா கொடுக்கீங்களே, சரி ஏதோ கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துகிட்டு 11,73,158 நபர்கள் 1000லிருந்து 1500 வரை வாங்குறாங்க.
8,68,443 1501 2000 வரைக்கும் வாங்குறாங்க. 13,71,901 நபர்கள் 2001 3000 வரைக்கும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 47,318 பேர் 3001 5000 வரையும் வெறும் 26,769 பேர்கள் மட்டும் 5000க்கு மேல வாங்குறாங்க. இந்த ஒரு பிரேக்கப்ப நம்முடைய நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் அழகா அந்த இதுல பத்திரிகையில அவங்க எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்போ 75 லட்சம் பேரு 73 லட்சம் பேரு இருக்காங்க. 5 லட்சம் பேர் மொத்தத்துல இருக்காங்க. அதுல 36 லட்சம் பேரு 1000க்கும் கீழே வாங்குறவரு இருக்காங்க. இது என்னைக்கு இந்த பிரச்சனை தீரும்? ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கும் போது அதுல இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இதுல என்ன பொறுத்தவரையில தெரியுது இவங்க நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தொகை இந்த தொழிலாளர்கள் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணதுல இருந்து உள்ள அந்த தொகைகள் எல்லாம் ஒரு கார்பஸ், தி பென்ஷன் ஃபண்டினுடைய கார்பஸ்னா ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது ஒரு பெரிய தொகை அந்த ஒரு பிக்ஸட் டெபாசிட் மாதிரி அது இருக்கும். அந்த பென்ஷன் ஃபண்டினுடைய கார்பஸ் எவ்வளவு தெரியுமா? அதை நீங்க பாருங்க. அந்த தொழிலாளர்களுடைய கார்பஸ் 7.8 லட்சம் கோடி. 7.8 லட்சம் கோடி இருக்கு இல்லையா? அதுக்கு வருடந்தோறும் கிடைக்கக்கூடிய வட்டி ஏறக்குறைய 52,000 கோடி. அது கார்பஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட். இந்த 20 வருஷத்துல நீங்க இதை கணக்கு பண்ணி பாருங்க. 20 வருஷத்துல அன்னைக்கு என்ன இருந்துச்சோ அதுக்கு தகுந்த வட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படித்தானே அது வரும். இந்த இது அந்த இதுக்கு பொருந்தாது. அப்போ எல்லாமே வந்துகிட்டு தானே இருக்குது. எல்லாம் இப்போ கார்பஸும் இருக்கு, இன்ட்ரெஸ்டும் இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது ஏன் நீங்க இதுக்கு மேல நீங்க சாங்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த இது இவ்வளவு பணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அரசாங்கம் இந்த பென்ஷனுக்காக இப்ப நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு உள்ள செலவு 14,000 லட்சம் கோடி. அந்த கணக்கெல்லாம் நீங்க பாருங்க. இதே இது மந்திரிகள்கிட்ட கேட்டாச்சுன்னா அதுக்கு கணக்கு அது அப்படி, இதுக்கு இப்படி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா கணக்கு நீங்க என்னத்தையும் சொல்லிட்டு போயிடலாம். சும்மா இந்த சாதாரணமா உள்ள இந்த ஜிஎஸ்டிக்கையே ஒவ்வொருத்தரு மந்திரி கையில படுற பாடு என்ன பாடா இருக்கு, ஒன்னும் சொல்ல முடியல. ஒரு பெரிய கூட்டத்துல இதெல்லாம் நீங்க இப்படி இருக்கமா அப்படி இப்படின்னு கேட்டாச்சுன்னா தனியா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் நம்மலாம் சாதாரணமான ஆட்கள். நம்ம இந்த இதெல்லாம் ஏதோ ஒரு வாய்ப்பு இந்த இதுல நாம பேசுறோம். இது அரசாங்கத்துக்கு காலுக்கு எட்ட போகுதா, அல்லது பிரதம மந்திரி அவர்கள் இப்படி ஒரு 826 ரூபா வாங்கக்கூடிய ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஒரு முக்கில இருந்துகிட்டு 23 வருஷமா அவனுக்கு வேற எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கானே, இவனுக்கு ஏதாவது நம்ம கொடுத்தோமா? கொடுக்கணுங்க.
நீங்க வந்து என்ன இது என்ன தொழிலாளர்கள்லாம் வந்துகிட்டு சாதாரணமாவாங்க வந்து இது பண்ணியிருக்கோம். மிராக்கூல்ஸ்ல 30 வருஷ காலம் வந்து நாங்க வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா எங்க தொழிலாளிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நான் தொழிலாளியோட தொழிலாளியா நிக்கிற ஆளு. அதே மாதிரி என்னுடைய வேலையை வந்து நானும் as a clerk நான் எவ்வளவு வேலைகள் செய்திருக்கேன். எனக்கு நீங்க 1,50,000 ரூபாய கொடுத்து அந்த 1,50,000 ரூபாய் அன்னைக்கே என்னுடைய கால் ஆபரேஷனுக்கு காலியாகி இன்றைக்கும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது இது வந்து இந்த பிரதம மந்திரி அவர்களுடைய காதுல வந்து எட்டணும். இந்த இன்னைக்கு வந்து சாதாரண மக்கள் தொகை இல்ல. 75 லட்சம் ஓட்டுங்க. 75 லட்சம் ஓட்டர்ஸ். இந்த 75 லட்சம் ஓட்டர்ஸுக்கு நீங்க வந்து இந்த இருக்கிற பணத்தை நீங்க வந்து 7,500 ரூபான்னு கொடுங்க. 5,000 ரூபானாவது கொடுங்க. ஏன் இதே இது வந்துகிட்டு அரசு ஊழியர்களுக்கு வரத்தான செய்து போட்டிக்காக சொல்லல. ஆக இப்படிலாம் வந்துகிட்டு இருக்கும்போது இத வந்து நம்முடைய அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு இந்த செய்தி எட்டணும். இதெல்லாம் வந்துகிட்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒண்ணு சென்னையில வச்சிருக்காங்க. அவங்க ஒருத்தர் இருக்காங்கன்ட்டு அவரு ராமகிருஷ்ணன் எழுத போய் தான் எனக்கே தெரியும். நம்ம ஒரு பக்கமும் மூவ் பண்ண முடியாம நாம முடங்கி கிடக்கிற ஆளு. ஆனால் அரசாங்கம் கண்டிப்பாக எங்களை போன்ற ஏழைகளுடைய கூக்குரலை நீங்கள் கேட்க வேண்டும். எத்தனை பேர் கஷ்டப்படுறான் தெரியுமா? மில் தொழிலாளி இதே 800 ரூபா 1000 ரூபா இவ்வளவுதான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1,200 ரூபாய்க்கு மேல எவனையும் நான் கேள்விப்பட்டது இல்லை. இதுல வந்து 5,000 ஒண்ணு போட்டிருக்காங்க, 5,000க்கு மேல கூட போட்டிருக்காங்க, 26,000 பேருக்கு. நான் அப்படி கேள்விப்படவே இல்லை. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்ல. நீங்க வந்து நாம ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கோம், எம்ப்ளாயர் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்காரு. இவ்வளவுலாம் கொடுத்துதான் அந்த கார்பரேட் ஃபண்ட் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஆனா நான் வந்து இந்த இதுகளெல்லாம் நான் படிக்கும்போது என்ன நினைச்சேன்னா ஒருவேளை இப்படிலாம் ஒரு முஸ்தீபு காமிக்கிறாங்க பத்திரிகையில இருந்து. உண்மையிலேயே அந்த ராமகிருஷ்ணன் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப அருமையா வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்காரு. நண்பர்கள் யாராவது இந்த வீடியோவை நீங்க வந்து கேட்கிறவங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோக்களை வந்து ஈவன் பிரதமர் அவர்களுக்கே இந்த வீடியோ போக வேண்டும். எங்களை மாதிரி உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு 75 லட்சம் ஓட்டர்ஸ் நீங்க அவங்கள வந்து நீங்க கவனிங்க. சும்மா நீங்க வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி வந்து முதலாளித்துவ ஆட்சி தான். நான் அதுல வந்து அது உண்மை. அதுக்காக நான் வந்து ஒன்னும் நான் சொல்லவும் இல்லை. அது தப்பு இது தப்புன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் முதலாளிகளுடைய பணம் கல்லாப்பட்டி தான் நிறைய வேண்டுமா? தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்துகிட்டு நீங்க வந்து பணக்காரங்க சமீபத்துல இந்த இந்த வாரம் ஆனந்த உடன் பத்திரிகையில வந்து நம்முடைய அதனுடைய ஆசிரியர் முருகன்கிறவரு இந்தியாவுல வந்து பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர்கள் வந்து ஒரு பில்லியன் அப்படிங்கிறது இந்திய ரூபாயில 8,900 கோடி. இவர்கள் வந்து 6 மடங்கு அதிகரித்திருக்கிறார்கள் இந்தியாவுல. மற்ற ஆட்களை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம். நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அது அரசியல் வரும்போது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இது பொருளாதார நிலை என்பது ஒரு முதலாளித்துவ பொருளாதாரமாக நீங்கள் மாறுகிறீர்கள், மாறிவிட்டீர்கள். எல்லாமே அவர்களுக்கு தான் போகுது. இருக்கட்டும், அதுல வந்து நாம ஒண்ணு பொறாமப்படல. ஆனால் எங்களுக்குரிய பங்கை வாங்கி கொடுங்கள். நிறைய
தொழில்கள் வந்து மக்களுக்கு தொழில்கள் கிடைக்க வேண்டும். இந்த ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் வந்து 2000த்துல வந்து வேலை பார்க்குற வரைக்கும், எங்க கம்பெனில வந்து மெஜினா கோட்ஸ்ல எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ், எங்களுக்கு கிடைச்ச வசதிகள், வாய்ப்புக்கள், எங்க கம்பெனிய மாரி ஒரு அ அருமையான ஒரு கம்பெனிய வந்து நாங்க அதுல இருந்தோம். எங்கள அப்படி கவனிச்சாங்க. இன்னைக்கு இந்த 2000த்துல இருந்து ஏதோ அந்த வேலை பார்த்துக்கிட்டே ஒரு வீட கட்ட முடிஞ்சதுன்னா, அந்த எங்களுடைய கம்பெனியினுடைய தயவு தான். எங்கள் கம்பெனி எங்களுக்கு அள்ளி கொடுத்தது தான். எங்கள் கம்பெனி எங்களுக்கு நிறைய சம்பளம் தந்தார்கள். எங்களுக்கு வந்து அங்க வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டீஸ், எங்களுக்கு லீவ் ஃபெசிலிட்டீஸ் ஆக இதுகள் எல்லாமே எங்களுக்கு நிறைய கொடுத்தார்கள். ஆனால் progressively படிப்படியாக இந்த ஆட்சி மாற்றங்கள் அதுகள் அப்படி இப்படின்னு வரும்பொழுது, பிறகு எங்களுடைய தொழிலாளர்களுடைய சில போக்குகள், அந்த தொழிலாளர்களை மட்டம் தட்ட வேண்டும் நினைத்த சில தொழிற்சங்க தலைவர்கள், இதனால் எங்களுடைய தூத்துக்குடி மெஜினா கோட்ஸ் பாழாய் போனது. 3000 பேர் வேலை பார்த்த எங்களுடைய மெஜினா கோட்ஸ் இன்றைக்கு 300 பேரோடு இருக்கின்றது. எங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு 2000த்துல இருந்து எந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இல்லாம உட்கார்ந்துருக்கு ஐயா. எதுவும் கிடையாது. எங்க போய் பிரைவேட் டாக்டர்கிட்ட போக, நாங்கெல்லாம் முன்னால வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு போனா, எங்க டாக்டர் அந்த பில் டாக்டர்னு சொல்லக்கூடியவரே வந்துட்டு எந்த விதமான கன்சல்டேஷன் ஃபீஸ் போடாதவரு இன்னைக்கு 250 ரூபா வாங்குறாரு. ஆக இது எல்லாம் எப்படி முடியும்? சரி, அல்லது நீங்களாவது வந்து ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இருக்கே ஒழிய, மற்றதுல வந்துகிட்டு எங்கேயாவது ஒரு மக்களுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல. ஆக இதுகள் எல்லாம் இதனால் வந்து எங்களுடைய கம்பெனியும் நாளடைவில் அவர்களும் அதை படித்துக் கொண்டு இந்த தூத்துக்குடி யூனிட்டையே அவர்கள் மூடிவிட்டு இன்னைக்கு ஒரு 300 தொழிலாளிகளோடு வச்சு ஏதோ ஊர்ல நானும் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கு பின்னால நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பற்றிலாம் அதெல்லாம் அது பெரிய விஷயம். ஆக இப்படியெல்லாம் வந்து இந்த இது இருக்கிறதுனால நாங்க வந்து இந்த பிரதம மந்திரி அவர்கள்ட்ட வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இதுகளெல்லாம் வந்து செய்யணும். நீங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு செய்யுங்க. அதே மாதிரி எங்களுக்கும் இந்த 75 லட்சம் தொழிலாளர்களுக்கும் நீங்க வந்து இந்த அதுல ஒரு குறிப்பா கடைசியில வந்து ஒரு ஆங்கில பகுதி ஒண்ணு அந்த அவர் எழுதியிருந்தார். ராமகிருஷ்ணன் வந்து அதுல என்ன அவர் சொல்றாருன்னா, அரசாங்கம் வந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து பணம் நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் கடைசியில ஒரு முடிவுல என்ன இது பண்ணா, அண்டர் தீஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதுக்கு மேல வந்து ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் அவர் குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டு it remains to be seen to what extent the union government will increase the minimum pension scheme. அவர் ஒரு டவுட்டோட தான் முடிச்சிருக்காரு. அவருடைய கேள்வி, வாட் இஸ் த யூனியன் கவர்மெண்ட் பொசிஷன் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டுட்டு அவர் முடிக்கும்போது சில விஷயங்களை சொல்றார். ஒரு 2-3 விஷயங்களை சொல்லிட்டு அவர் முடிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, under these circumstances it remains to be seen to what extent the union government will increase the minimum pension scheme. இப்படிதான் முடிச்சிருக்காரு.
இந்த இது இருக்கட்டும். அவங்க வந்து ஆஸ் எ ரிப்போர்ட்டர் அவங்க வந்து எல்லா நிலைகளையும் அவங்க சொல்லுவாங்க. அ அவங்க என்ன செய்ய போறாங்க? இப்படி இது அரசாங்கத்துடைய நிலை இப்படிலாம் இருக்குன்ட்டு அவங்க எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் 23,00,000 அரசு ஊழியர்கள் பயனடைவதற்கு இந்த யுனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் நீங்க வந்து கொண்டு வாரீங்களோ, அதே இத எங்களுக்கும் ஒரு இந்த எங்களுடைய பென்ஷன் ஸ்கீம்ல மினிமம் பென்ஷன எங்களுக்கு வந்து கூட்டி தரும்படி நம்முடைய மத்திய சர்க்காரை நாங்கள் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். பிரதம மந்திரி அவர்களும் இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களும் இதில் தலையிட்டு இதை எங்களுக்கு செய்து தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.